நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன வேண்டும் அப்படின்னு தெரிந்திருந்தும் தெரியாதது போல் மன்றாட வைப்பது தான் இறைவன் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என் பெற்றோர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு நாம் புலம்புறதை விட்டுட்டு, நாளைக்கு நமது பிள்ளைகள் நம்ம அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு புலம்பாத மாதிரி நாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி பெண்கள் பிறந்த இடம் கடலாக இருந்தாலும் புகுந்த வீட்டில் ஒரு மீன் தொட்டி போல் வாழ்வதை பழகிப்பாங்க. அதுதான் பெண்களுடைய குணமும் கூட. இரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு உறவு நம்மை இன்பத்தினுடைய உச்சிக்கும் மரணத்தினுடைய விளிம்புக்கும் கொண்டு செல்லுது அப்படின்னு சொன்னால் அது காதல் மட்டுமே அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை எந்த உறுப்பினர்களுக்கும் இதுவரைக்கும் சிறு இழப்பு கூட இல்லாமல் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. மார்ச் மாதம் வரைக்கும் பணப்பயன் எல்லாருக்கும் இடையின்றி கொடுத்துட்டு வந்தாங்க. இன்றளவும் நம்ம விளம்பரம் பார்த்து கேப்சா அடித்து அந்த வேலெட்டில் அமௌண்ட்டை ஆட் பண்ணுறதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த இடையூறும் கிடையாது. மார்ச் மாதத்துலேருந்து இது வரைக்கும் பேமெண்ட் வர்றதில் மட்டும்தான் நம்மளுக்கு சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுக்குமே தெரிந்த விஷயமாகும். இதில் மைவி த்ரெட்ஸை பற்றி தவறுதலாக பேசக்கூடிய நபர்கள், எதிர்மறையாக விமர்சனங்கள் செய்யக்கூடிய நபர்கள் மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் நிற்காது, மூடிடுவாங்க, ஓடிடுவாங்க அப்படின்னு பல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி ஒருவேளை அவங்க சொல்கிற விஷயத்தினால மைவி த்ரெட்ஸ் முடக்கப்பட்டால், இது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், அந்த மைவி த்ரெட்ஸை நம்பி பல லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க. மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ண நாள் முதல் இன்றைக்கி வரைக்கும் பெனிஃபிட்டு வாங்கி அவங்களுடைய வாழ்க்கை முறை நிறைய மாறி இருக்குது. ஏழ்மையான நிலையில் இருந்த நிறைய உறுப்பினர்கள் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான உறுப்பினர்கள் பாதிக்கப்படும் பொழுது மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் அவங்க சொல்கிற மாதிரி முடக்கப்பட்டால், அப்போ இந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுப்பீங்களா? இல்லை அவங்க இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்களே வருமானம், அதை உங்களால் கொடுக்க முடியுமா? நம்ம செய்யக்கூடிய ஒரு சில இந்த தவறுதலான காரியங்களில் மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களுடைய நிலை ரொம்ப மோசமாகுது. அவங்களுடைய வாழ்க்கை திறம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள், நம்ம சொல்லக்கூடிய வீடியோக்கள் அவங்களுடைய மனதை எந்த அளவுக்கு புண்படுத்தும் அப்படின்னு அவங்கெல்லாம் ஒரு முறை சிந்தித்து பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான எதிர்மறையான கருத்துக்களை வெளியிடுவாங்களா அப்படின்றத உறுப்பினர்கள் நம்ம யோசனை பண்ணணும். இத்தனை லட்சம் பேரினுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய மாறும் இந்த நிறுவனம் முடக்கப்பட்டால் நாம் ஏன் அந்த செயலை செய்யணும்? இது வரைக்கும் பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை உண்மையாலுமே பெனிஃபிட் கொடுக்காம மக்களை ஏமாத்துனாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு அவங்களுக்கு போராடலாம். இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்களா? கட்டாயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய சுய தேவையும் சுயநலம் தான் முக்கியம். அதனால தான் இந்த மாதிரியான செயலை அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. இது எல்லா உறுப்பினர்களுடைய கேள்வியும் இருக்குது. ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் உண்மையாலுமே ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னாலையும் நீங்கள் சொல்கிற கருத்து ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் மைவி த்ரெட்ஸை தவிர்த்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மைவி த்ரெட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்குது. இந்த ஒரு வருஷமாக மைவி த்ரெட்ஸில் வேறு எந்த ஆன்லைன் கம்பெனியுமே கிடையாதா? எத்தனையோ ஆன்லைன் கம்பெனி பெனிஃபிட் கொடுக்காமல் இது வரைக்கும் மூடிட்டு போனவங்களே கிடையாதா? ஏன் அவங்கள பற்றியெல்லாம் இவங்க பேசவே முன் வரல? உண்மையாலுமே ஒரு பொதுநலவாதியாக இருந்தா அப்படின்னு சொன்னால் மைவி த்ரெட்ஸை பற்றி நீங்கள் பேசுங்க, தப்பான நிறுவனம் ஓகே. அதே மாதிரி பல நிறுவனங்கள் மக்களுக்கு பணம் கொடுக்காமல் போயிருக்காங்களா, அவங்கள பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான ஒரு பொதுநலவாதின்னு எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஒரு நிறுவனத்தை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நிறுவனத்துக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதனால தானே இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லா மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அதே மாதிரி எதிர்மறையாக பேசக்கூடிய சில நபர்கள் சில யூடியூப் சேனலின் வாயிலாக சில வீடியோக்களெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இப்பவும் வெளியீடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான வீடியோக்களெல்லாம் பார்த்து மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் நிறைய மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகி இருக்காங்க. ஒரு சில நபர்கள் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலைமைக்குள்ளே போனதாக சில செய்திகளாக நம்மளுக்கு வந்திருக்கு. நாம் ஏங்க மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் தற்கொலை பண்ணிக்கணும்? நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றினாங்களே அவங்க தாங்க தற்கொலை பண்ணிக்கணும்.
இப்படி ஒரு நல்ல நிறுவனத்தை பற்றி, நல்ல மக்கள் இருக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றி அவதூறாக பேசுகிறோமே, அவங்களுடைய மனசு சங்கடப்படுற மாதிரி, மன அழுத்தம் தர மாதிரி பேசுகிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாத பேசுகிறாங்க பார்த்தியா, அவங்க தாங்க போய் தற்கொலை பண்ணிக்கணும். நாம் ஏங்க தற்கொலை பண்ணிக்கணும்? நாம் நல்ல நிறுவனத்தில் இருக்கிறோம், இது வரைக்கும் பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எம்டி அவர்கள் வெளியே வந்தால் பெனிஃபிட் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் எங்கேயுமே நான் கொடுக்கலன்னு சொல்லவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சில எதிர்மறையாக சொல்லக்கூடிய நபர்களுடைய வீடியோவை போஸ்ட் பண்ண சில யூடியூப் சேனலில் ஒரு நண்பர் வந்து இன்றைக்கி மன்னிப்பு கேட்டிருக்காரு மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களிடம். அந்த யூடியூப் சேனல் பேரை நான் சொல்லக்கூட வரல. ஏன்னா அவங்களாம் எப்பயுமே எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள், நெகட்டிவ் தாட் உள்ள மக்கள். நாம் எப்பயுமே பாசிட்டிவாக பேசுகிறோங்க. அதனால் அவங்கள பற்றி நம்ம இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி தெரியாதத்தனமாக நான் வந்து மைவி த்ரெட்ஸை பற்றி வீடியோ போட்டுட்டேன், அதனால் உறுப்பினர்கள் என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நான் மைவி த்ரெட்ஸை பற்றி வீடியோவே போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அதேமாதிரி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பற்றி நிறைய நபர்கள் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மையிலே மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் யாரும் பண்ணக்கூடாது. அது சரியான செயலும் அல்ல. அவர் அப்படி போடுறான்னா போட்டுட்டு போகிறாரு. நாம் ஏன் அவங்கள பற்றி அந்த குடும்பத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இருந்தாலும் கூட அவங்க போட்ட அந்த எதிர்மறையான கருத்துக்களெல்லாம் மக்கள் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அவங்களா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. உண்மையான நிறுவனம் அப்படின்றத கருத்தில் கொண்டு அது அவங்கவுங்களுடைய சொந்த முடிவு. நீங்கள் போட்ட அந்த தவறான வீடியோ பார்த்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி அவங்க வந்து அந்த யூடியூப் சேனலுடைய நண்பரை தவறுதலாக பேசின உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நானே தற்கொலைக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அந்த இடத்துல பதிவிடுறாரு. அப்படின்னா இது வரைக்கும் மைவி த்ரெட்ஸை பற்றி தொடர்ச்சியாக எதிர்மறையான கருத்துக்களே போட்டுக்கிட்டு மக்களை தற்கொலைக்கு தூண்டுற மாதிரியான நிறைய செயல்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அப்போ மக்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? அதை நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான செயலெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இது மக்களுடைய கருத்து. ஒருவேளை அந்த யூடியூப் சேனல் நண்பர் அவராக இந்த வீடியோவெல்லாம் போட்டாரா, இல்லை வேறு யாராவது ஒருத்தர் சொல்லி காசு கொடுத்து போட வச்சாரா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும், ஆண்டவனுக்கு தான் தெரியும். எப்பயுமே நீங்கள் ஒரு செயலை மக்களுக்கு பொது வழியில் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் நல்ல செயலை கொடுக்கலனா கூட பரவாயில்ல, கெட்ட செயலை கொடுக்காதீங்க. அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப வரும். தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம கம்பை விதைச்சிட்டு சோளம் எதிர்பார்த்தா கிடைக்காது, நெல்லை விதைச்சிட்டு கம்பை எதிர்பார்த்தா அங்கே கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த நபர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலதாமதம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கார். உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா அவருக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்குது, அது காப்பாற்றப்படும். எப்பயுமே நாம் சுயமாக ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா ஒரு சில நபர்கள் சொல்கிறத நம்ம கேட்கணும். அந்த ஒரு சில நபர்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனை தான் வந்து நிற்கும். பல நபர்களுடைய நல்ல எண்ணங்கள், பல நபர்களுடைய பிரார்த்தனை இன்றைக்கி அந்த நபரை வந்து இனிமேல் நான் மைவி த்ரெட்ஸை பற்றி போட மாட்டேன் அப்படின்னு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர் இனிமேலும் மேலும் மேலும் தொடர்ச்சி இப்படியே போட்டுட்டு இருந்தார்னா அவருக்கு தேவையில்லாத அவமரியாதை கெட்ட பேரெல்லாம் வரத்தான் செய்யும். இது வந்து நாமளாக சொல்கிறது கிடையாதுங்க. காலம் அதை அந்தந்த நேரத்தில் சரி செய்யும். அப்படி தான் அந்த நபரை இந்த நேரத்தில் சரி செஞ்சுருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயந்தான். கண் கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி அவர் செயலை செஞ்சுருக்காரு. உண்மையிலே அவருக்கும் அவர் சேனலுக்கும் ஒரு நல்ல பேர் இனியாவதும் கிடைக்கட்டும் அப்படின்றத நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். எப்பயுமே நம்ம நல்லதை மட்டும் நினைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கெட்டதை நோக்கி போங்க, கெட்டது தான் அது நடக்கும். அந்த மாதிரி மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் இதுவரையும் பொறுமை காத்து சில வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. டெய்லியும் கேப்ஸ் அடிக்கிறது, வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணுறது, சில பேர் OMBM கூட ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள். நமது நிறுவனத்தினுடைய விடிவுகளம் சீக்கிரமாக வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதி எம்டி அவர்களுடைய அடுத்த வாய்தா, அன்னைக்கு பெயில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். அவர்களே மைவி த்ரெட்ஸுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு வராங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க முடியுது. நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்றத எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.